ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு வீலன் ஐஏஎஸ். இந்த வீடியோவில் நம்ம நவம்பர் 30, 2024க்கான ஹிந்து நியூஸ் பேப்பரில் வந்திருக்கிற இம்பார்ட்டன்ட் நியூஸ் ஆர்டிகல்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். இதுக்காக ஹிந்து நியூஸ் பேப்பரோட டெல்லி எடிஷன் எடுத்திருக்கோம். அண்ட் இந்த வீடியோவோட பிடிஎஃப் நோட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அது நம்மளோட டெலகிராம் சேனலில் இருக்குது. அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதில் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற நியூஸ் ஆர்டிகல் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பேஜில் வந்திருக்கிற நியூஸ் ஆர்டிகல் ஜிடிபி growth ஹிட்ஸ் 5.4% இன் Q2 லோவஸ்ட் இன் 7 quarters அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது லாஸ்ட் 7 quartersலயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த 7th quarter வந்து லோவஸ்ட் growth ரேட் வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்கு, தட் இஸ் 5.4%. ஸோ இந்த ஆர்டிக்கலோட அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு எதுக்கு தேவை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து இந்தியாவோட எக்கானமி growth சிலபஸில் டைரெக்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் கரண்ட் ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்றது உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஆப்வியஸ்லி இந்த நம்பர்ஸ் வந்து முக்கியம் கிடையாது, பட் ஓவராலாக ட்ரெண்ட் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்றது உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அண்ட் இந்த ஆர்டிக்கலோட பெர்ஸ்பெக்டிவே என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆர்பிஐ வந்து எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்க இந்த குவார்ட்டருக்கு, அதாவது இந்த ஃபினான்ஷியல் இயரோட செகண்ட் குவார்ட்டருக்கு எவ்வளோ % வந்து ஜிடிபி growth இருக்கும் அப்படி சொல்லி ப்ரெடிக்ட் பண்ணியிருப்பாங்க இல்லையா. அது வந்து பார்த்தீங்கன்னா 7%. ஆனால் நமக்கு ஆக்சுவலாக ரிஜிஸ்டர் ஆகிருக்கிறது வந்து 5.4%. அப்போ ஆர்பிஐயோட அந்த எஸ்டிமேஷன் இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து ஃபெயில் ஆயிருக்கு. இது வந்து ஒரு கன்சர்ன் நமக்கு. ஏன்னா ஆர்பிஐ வந்து இந்த டோட்டல் ஃபினான்ஷியல் இயரில் மல்டிபிள் குவார்ட்டர்ஸ்க்கு எந்த அளவுக்கு இன்ஃப்ளேஷன் இருக்கும், எந்த அளவுக்கு ஜிடிபி growth இருக்கும் அப்படின்னு எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்க. அதை பேஸ் பண்ணி தான் மானிட்டரி பாலிசி டிசிஷன் எடுத்துட்டு இருக்காங்க. அப்போ இந்த எஸ்டிமேஷன்ஸ் ஃபெயில் ஆகுறப்போ ஆர்பிஐயோட அபிலிட்டி டு கண்ட்ரோல் இன்ஃப்ளேஷன் அண்ட் மணி சப்ளை இது எல்லாமே வந்து பாதிக்கப்படும். ஓவராலாக கண்ட்ரியோட எக்கானமியில் வந்து இதுக்கான இம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது. அப்போ ஏன் ஆர்பிஐயோட எஸ்டிமேஷன்ஸ் வந்து ஃபெயில் ஆகுது? ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளோஸாக வரும், ஆனால் இந்த தடவை ரொம்ப டிராஸ்டிக்காக டிஃப்ரென்ஸ் வந்து வருது. அப்போது இது வந்து நமக்கு கண்டிப்பாக இது என்ன இஷ்யூ அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதுக்கு வந்து ஆர்பிஐ வந்து என்ன காரணம் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அதாவது இந்த 7% எஸ்டிமேட் வந்து அட்டைன் பண்ணல இல்லையா, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா செக்டோரல் டீசலரேஷன். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸப்ட் அக்ரிகல்ச்சர் அண்ட் சர்வீஸ் செக்டர், மேனுஃபேக்சரிங் செக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அடி வாங்கியிருக்கு. ஏன்னா ஸோ ஏன் வந்து அடி வாங்கியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்லக்கிஷான இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ரெடியூஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ரெடியூஸ் ஆயிருக்கு அப்படின்னு நமக்கு எப்படி தெரியும்னா, அதுக்கு வந்து ஒரு இண்டிகேட்டர் வந்து வச்சிருக்காங்க. அது வந்து என்னன்னா கிராஸ் ஃபிக்ஸ்டு கேபிட்டல் ஃபார்மேஷன் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கணக்கெடுப்பாங்க. இந்த கிராஸ் ஃபிக்ஸ்டு கேபிட்டல் ஃபார்மேஷன் வந்து ரெடியூஸ் ஆயிருக்கு நம்ம கண்ட்ரியில். கிராஸ் ஃபிக்ஸ்டு கேபிட்டல் ஃபார்மேஷன்னா என்னன்னா, இப்போ நம்ம கண்ட்ரியில் பிஸ்னஸ் இருக்கு நடத்துறாங்க இல்லையா, மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ் வச்சு நடத்துவாங்க. இப்போ அவங்க வந்து ஒரு ப்ராடக்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னா அவங்க ஃபிக்ஸ்டு அசெட் வந்து என்ன பண்ணணும்னா அக்வயர் பண்ணணும். அப்படின்னா தான் ஒரு ப்ராடக்ட் வந்து ப்ரொடியூசர் பண்ண முடியும். இப்போ எக்கானமியில் டிமாண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க ஒரு ப்ராடக்ட்டுக்கு, அந்த கம்பெனி என்ன பண்ணி ஆகணும், ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டியை இன்க்ரீஸ் பண்ணணும். அதுக்காக அசெட்ஸ் வந்து அவங்க வாங்கணும். அசெட்ஸ் வந்து பில்டிங்காக இருக்கலாம், மெஷினரியாக இருக்கலாம், எக்யூப்மெண்ட்ஸாக இருக்கலாம். ஸோ இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் ஃபிக்ஸ்டு கேபிட்டல் ஃபார்மேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இது வந்து கிராஸ்ன்னு சொல்றதுக்கு என்ன காரணம்னா டெப்ரிஷியேஷன், அதாவது இதெல்லாம் தேய்மானத்தெல்லாம் வந்து கணக்கில் எடுத்துக்க மாட்டாங்க. அதனால தான் கிராஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா மெஷின்லாம் என்ன ஆகும், டெப்ரிஷியேட் ஆகும், அதெல்லாம் இதில் கணக்கில் எடுத்துக்க மாட்டாங்க. அப்போ ஒரு கண்ட்ரியில் எப்படி இந்த கிராஸ் ஃபிக்ஸ்டு கேபிட்டல் ஃபார்மேஷன் வந்து நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று வந்து கவர்மெண்ட்டோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், இன்னொன்று வந்து பிரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். ஓகே, ஸோ இது வந்து ஒரு இண்டிகேட்டர் தான். இதே மாதிரி நம்ம கண்ட்ரியோட growth-ஐ வந்து நம்ம பார்க்கறதுக்கு வேற இண்டிகேட்டர்ஸும் எடுக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஃபிசிக்கல் அசெட்ஸை வந்து கிரியேட் பண்ணும் இல்லையா. ஸோ ரியலாக ஃபிசிக்கல் அசெட்ஸ் வந்து கிரியேட் ஆச்சு அப்படின்னா இது என்ன பண்ணும் அப்படின்னா பிஸ்னஸஸ்க்கு வந்து நம்ம எக்கானமியில் கான்ஃபிடன்ஸ் இருக்குன்னு அர்த்தம். ஃபியூச்சரில் நமக்கு வந்து ஜென்ரேட் ஆகும், டிமாண்ட் வரும் அப்படின்னு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்குன்னு அர்த்தம். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் அசெட்ஸ் கிரியேட் பண்ணுற இந்த கிராஸ் ஃபிக்ஸ்டு கேபிட்டல் ஃபார்மேஷனை வந்து கால்குலேட் பண்ணுறாங்க. இதில் சில விஷயங்களை வந்து கால்குலேட் பண்ண மாட்டாங்க, எக்ஸ்க்ளூட் பண்ணிடுவாங்க. இந்த டாபிக் வந்து ப்ரிலிம் ஸ்பெசிஃபிக்காக நமக்கு இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா லேண்டை வந்து கால்குலேட் பண்ண மாட்டாங்க. ஓகே, அண்ட் வந்து இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட், அதாவது ஷேர் மார்க்கெட்டு, போர்ட்ஃபோலியோஸு, இன்வெஸ்ட்மெண்ட்டு, ஸோ இந்த மாதிரி ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்டையும் இதில் கால்குலேட் பண்ண மாட்டாங்க. ரா மெட்டீரியல்ஸையும் கால்குலேட் பண்ண மாட்டாங்க. ஃபைனலாக ப்ரொடியூஸ் பண்ணப்பட்ட குட்டையும் இதில் கால்குலேட் பண்ண மாட்டாங்க. இது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் கிராஸ் ஃபிக்ஸ்டு கேபிட்டல் ஃபார்மேஷன் வர்றப்போ. ஓகே, தட்ஸ் இட். ஸோ இப்போ அடுத்து மூணாவது ரீசன் வந்து ஆர்பிஐ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கவர்மெண்ட் இருக்காங்க இல்லையா, கவர்மெண்ட் வந்து அவங்களோட ஸ்பெண்டிங்கை வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. இது வந்து நம்ம பட்ஜெட் ரிலேட்டடாக ஆர்டிக்கல் பார்க்குறப்பவே பார்த்தோம், எப்படி வந்து இந்த வெல்ஃபேர் ஆக்டிவிட்டி
ஆக்டிவிட்டிக்கான பட்ஜெட்டை டிராஸ்டிக்காக கவர்மெண்ட் குறைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அதை குறைச்சிட்டு என்ன பண்ணியிருக்காங்க, கார்பரேட் டேக்ஸோட ரேட்டை வந்து 25%க்கு கொண்டு வந்திருந்தாங்க. ஓகே, ஸோ அப்போ நம்மளோட கவர்மெண்ட் ஸ்பெண்ட் பண்ணாலுமே எக்கானமி வந்து என்ன பண்ணும், அதாவது கிராஸ் ஃபிக்ஸ்டு கேபிட்டல் ஃபார்மேஷன் வந்து நடக்கும். ஸோ அப்போ கவர்மெண்டோட ஸ்பெண்டிங் குறைஞ்சிருக்கு. ஓகே, பட் என்னதான் இது வந்து டிஸ்அட்வான்டேஜாக இருந்தாலுமே ஒரு சைடில் ஒரு பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் வந்து நம்ம கண்ட்ரியில் நடந்துட்டு தான் இருக்கு. க்ரோத்தை பொறுத்த வரைக்கும் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் வந்து ரீபவுண்ட் ஆயிருக்கு, அதாவது 2.5% கிட்ட க்ரோ ஆயிருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல சைன். அண்ட் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் மத்தியில் கன்சம்ஷன் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதை வந்து பிரைவேட் ஃபைனல் கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்மளோட ஹவுஸ் ஹோல்ட்ஸ் வந்து நம்ம கண்ட்ரியில் இருக்கிற ஹவுஸ் ஹோல்ட்ஸ் வந்து ஃபுட்டு, கிளாத்து, ஹவுசிங்கு, டிரான்ஸ்போர்ட்டேஷனு, ஹெல்த் கேர், என்டர்டைன்மெண்ட் இதுக்கெல்லாம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க இல்லையா, இதோட அளவு வந்து அதிகரிச்சிருக்கு. ஓகே, அப்போ என்னன்னா இந்த ஆர்டிக்கிளில் டிஃப்ரெண்ட் எக்ஸ்பர்ட்ஸ் அவங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது வந்து நம்ம எக்கானமிக்கு வந்து இனிமே ரீபவுண்ட் ஆகுமா இல்லை இன்னும் ஸ்லோ டவுன் நடக்குமா அப்படின்னு கேட்டதுக்கு டிஃப்ரெண்ட் எக்கானமிஸ்ட் அண்ட் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து ஒப்பீனியன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை ஓவராலாக சொல்கிறேன். லைக் வந்து இது ஃபர்தராக ஸ்லோ டவுன் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா சில பேர் வந்து ஸ்லோ டவுன் ஆகும்னு ஒப்பீனியன் கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து என்னன்னா ப்ரீவியஸ் இயரோட டேட்டா அண்ட் ப்ரீவியஸ் குவார்ட்டர்ஸோட டேட்டா வச்சு அவங்க ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க. ஓகே, சில பேர் வந்து ஃபர்தராக growth நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் growth நடக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா இந்த குவார்ட்டரில் வந்து பிரைவேட் ஃபைனல் கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு இல்லையா, இது இன்க்ரீஸ் ஆச்சுன்னா டிமாண்ட் ஏறுதுன்னு அர்த்தம். குட்ஸ் அண்ட் சர்வீஸ்க்கு டிமாண்ட் ஏறிச்சு அப்படின்னா அடுத்து மேனுஃபேக்சரிங் செக்டர் என்ன பண்ணுவாங்க, இன்வெஸ்ட் பண்ணி ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். எம்ப்ளாய்மெண்ட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அகெயின் கன்சம்ஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்போ இது ஒரு சைக்ளிக் ப்ராசஸாக இந்த growth வந்து டெவலப் ஆகிட்டே போகும். அப்போ growthக்கு ஃபேவராக பண்ணுறவங்க இந்த ஆஸ்பெக்டில் பார்க்குறாங்க. ஆனால் நம்மளோட எக்கனாமிக் அட்வைசர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஆக்சுவலாக வி ஹாவ் டு வெயிட் அண்ட் வாட்ச். ஏன்னா ரெண்டு சைடும் நம்ம பார்க்க முடியாது. ஸ்லோ டவுன் ஆகும்னு சொல்ல முடியாது, growth ஆகும்னு சொல்ல முடியாது. இப்படியே மெயின்டைன் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஓகே, அதனால் இந்த மாதிரியும் ஸ்டாண்ட்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ இதுதான் ஓவரால் இந்தியாவோட இப்போதைக்கு இருக்கிற growth ட்ரெண்ட். ஓகே, that's all about this news article. And next news article, plastic treaty draft overlooks key issue limiting production அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நியூஸ் ஆர்டிக்கல் வந்து குளோபல் பிளாஸ்டிக் ட்ரீட்டி பற்றினது. இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்துட்டோம். ஸோ அதை பற்றி கண்டினியூஸாக வந்திருக்கிற நியூஸ் ஆர்டிக்கல் தான். இதை பற்றி பெருசாக பார்க்குறதுக்கு எதுவும் இல்லை. ஸோ இந்த குளோபல் பிளாஸ்டிக் ட்ரீட்டியோட ப்ரிலிமினரி டிராஃப்ட் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. அண்ட் அதில் சில பாசிட்டிவ்ஸும் இருக்குது, நெகட்டிவ்ஸும் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா அண்டு சைனா அண்ட் யூஏஇ மாதிரியான கண்ட்ரிஸ் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ப்ரொடக்ஷன் லிமிடேஷன்ஸ் வந்து இந்த ப்ரிலிமினரி டெக்ஸ்ட்டில் கொண்டு வந்திருக்காங்க. அதை வந்து அப்போஸ் பண்ணியிருக்காங்க. எக்கனாமிக் கன்சர்ன்ஸ் இருக்குது இந்த கண்ட்ரிஸ்லாம். அண்ட் அது எதனாலன்னு உங்களுக்கு தெரியும். அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த் அண்ட் என்விரான்மெண்டல் இம்பேக்டை பற்றி இதில் கொடுத்துருக்காங்க. தட் இஸ் அ குட் திங். அண்ட் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா குளோபல் லிஸ்ட் அப்படின்னு ஒன்று ரெடி பண்ணணும். அதில் வந்து சர்டன் பிளாஸ்டிக் ப்ராடக்ட்ஸை வந்து நம்ம என்ன பண்ணணும், பேன் பண்ணணும். அந்த லிஸ்ட்டில் சேர்த்துட்டாங்க அப்படின்னா அதை எந்த விதத்துலையும் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு லிஸ்ட் ரெடி பண்ண போகிறாங்க. ஸோ இதுக்கு வந்து இந்த கண்ட்ரிஸ் எல்லாம் அகேன்ஸ்டாக இருக்காங்க. அண்ட் சில டெஃபினிஷன்ஸ் வந்து லேக் ஆஃப் கிளாரிட்டி இருக்குது. இதில் இன்னுமே இந்த இஷ்யூ வந்து பார்த்தீங்கன்னா எவால்வ் ஆகும். எவால்வ் ஆகிறப்போ நமக்கு இன்னுமே டீட்டெயிலாக தெரியும். அப்போ இதை நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, that's all about this news article. அண்ட் நெக்ஸ்ட் நியூஸ் ஆர்டிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா சிலிக்கா மைனிங் என்ஜிடி ஆஸ்க் சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு டு ப்ரிப்பேர் பேன் இண்டியா கைட்லைன்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் இது என்ன இஷ்யூ அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நமக்கு சிலிகோசிஸ்னா என்னன்னு தெரியணும். ஸோ சிலிகோசிஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லங் டிசீஸ். இது வந்து பொதுவாக யாருக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சிலிக்கான் டை ஆக்சைடை அளவுக்கு அதிகமாக யார் இன்ஹேல் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து இந்த சிலிகோசிஸ் வந்து வரும். இந்த சிலிக்கான் டை ஆக்சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குவார்ட்ஸ் கிறிஸ்டலின் பார்ட்டிகல், ரொம்ப மைன்யூட் லெவலில் இருக்கும். இதை ஒரு லாங் பீரியடில் நம்ம இதை ரெஸ்பிரேட் பண்ணுறப்போ நம்மளோட லங்ஸ் வந்து பாதிக்கப்படும். லங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இது டெபாசிட் ஆகிட்டே இருக்கும். ஸோ லங் வந்து ஹார்டன் ஆகிடும். நம்மளுக்கு வந்து ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டி வரும். அதனால லங் வந்து டேமேஜ் ஆகிடும். இப்போ பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து டயக்னோஸ் கூட பண்ண முடியாது. சம்டைம்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா மிஸ்டயக்னோஸும் பண்ணுவோம். இப்போ இந்த அக்டோபர் லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பன்னா மைனிங் குவாரியில் வந்து உத்தரப்பிரதேஷில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராஜடி நடந்துச்சு. நிறைய மைனிங் ஒர்க்கர்ஸ், சிலிகான் மைனிங் ஒர்க்கர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா சிலிகோசிஸ் இருந்திருக்கு. ஆனால் அதை வந்து டிபியாக மிஸ்டயக்னோஸ் பண்ணி அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து அதனால் பெரிய ட்ராஜிக் இவெண்ட்லாம் நடந்தது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மைனிங் குவாரிஸ் எல்லாம் நம்ம ரெகுலேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கிரீன் ட்ரிபியூனல் வந்து அப்பீல் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை வந்து கேஸை விசாரிச்சு இப்போ நேஷனல் கிரீன் ட்ரிபியூனல் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு வந்து காம்ப்ரஹென்சிவாக ஒரு நேஷன் வைடு கைட்லைன் வந்து கொண்டு வரணும். இந்த மைனிங் இண்டஸ்ட்ரி, மைனிங்
குவாரிஸ்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்கலாம் அங்கே வேலை பார்க்குற எம்ப்ளாயீஸ்க்கு வந்து ப்ராப்பரான ப்ரொடக்டிவ் கியர் கொடுக்கணும். அண்ட் அந்த ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த் கேர் ஃபெசிலிட்டி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து இம்ப்ரூவ் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு கைட்லைன்ஸ் வந்து கொண்டு வர சொல்லியிருக்காங்க. வித்தின் 3 monthsக்குள்ளே டெவலப் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இந்த சிலிகோசிஸை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் குளோபலே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒன் ஆஃப் தி ஆக்குபேஷனல் ஹெல்த் இல்னஸாக இருக்குது. பொதுவாக அந்த சிலிகோசிஸ் வந்து இப்போ யாருக்கு அதிகமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குவாரியில் வேலை பார்க்குறவங்களுக்கு, அதுவும் இந்த சிலிக்கான் டை ஆக்சைடு குவாரி பண்ணுவாங்க இல்லையா, அந்த மைனிங் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற பீப்புளுக்கு தான் இது வந்து அதிகமாக இருக்குது. இது வந்து இங்கேருந்து மட்டும்தான் வருமானு கேட்டிங்கன்னா கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது நம்ம இந்த அர்பன் சைட்டில் ரூரல் சைட்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு ரூஃப் வந்து ஆஸ்பெட்டாஸில் போட்டிருப்பாங்க. அந்த ஆஸ்பெட்டாஸ் இஸ் மேட் அப் ஆஃப் சிலிக்கான் டை ஆக்சைடு. அது வந்து லூஸாக இருக்கும், அது வந்து காற்றுல பரவும். அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நாளாக அதில் வாழ்ந்துட்டு இருக்கிறவங்களுக்கு கூட சிலிகோசிஸ் வர்றதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. ஓகே, அப்போ இது ஒரு ஆக்குபேஷனல் ஹெல்த் இல்னஸ் மெஜாரிட்டியாக இது வந்து நம்ம கன்சிடர் பண்ணுறதுனால இதுக்கு வந்து லீகல் ப்ரொடக்ஷன்லாம் கொடுத்துருக்கோம். அதாவது மைன்ஸ் ஆக்ட் 1952 வந்து ப்ரொவிஷன்ஸ் இருக்குது, ஃபேக்ட்ரி ஆக்ட் 1948 வந்து ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. பட் இருந்தாலுமே இதை எஃபெக்டிவாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதில்ல. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மைனிங் கம்பெனிஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இது வந்து அப்யூஸ் பண்ணுறாங்க. அதுக்காக நம்ம கண்ட்ரியில் வந்து சிலிக்கான் ப்ரொடக்ஷன் வந்து நம்மளால கம்ப்ளீட்டாக நிப்பாட்டவும் முடியாது. பட் வி ஹேவ் டு டேக் மெஷர்ஸ் டு ப்ரொடக்ட் தி மைனர்ஸ். ஏன்னா இந்த சிலிக்கான் டை ஆக்சைடு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எக்கானமிக்கு ரொம்ப முக்கியம். இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு அபண்டன்ட் ரிசோர்ஸ். ஸோ இந்த சிலிக்கான் டை ஆக்சைடை வச்சு தான் நம்ம வந்து கிளாஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறோம், கண்ணாடி ப்ரொடியூஸ் பண்ணுறோம். இன்னொன்று வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டிக்கும் நம்ம யூஸ் பண்ணுறோம். மெட்டல் கேஸ்டிங்க்கு, அதாவது இந்த சிலிக்கான் டை ஆக்சைடு வந்து டெம்பரேச்சரை தாங்கக்கூடிய ஹை கெப்பாசிட்டி இருக்கிறனால மெட்டலை கேஸ்ட் பண்ணுறதுக்கும் இந்த சிலிக்கான் டை ஆக்சைடு வந்து யூஸ் பண்ணுவாங்க. செராமிக்ஸ் வந்து இதை வச்சு தான் கிரியேட் பண்ணுறாங்க. ஆயில் அண்ட் கேஸ் வந்து ரெக்கவர் பண்ணுறதுக்கு வந்து சிலிக்கான் டை ஆக்சைடு யூஸ் ஆகுது. அதாவது இப்போ இந்த ஹைட்ரோ கார்பன் எடுக்கிறாங்க இல்லையா, அதுக்கு வந்து ஹைட்ராலிக் ஃப்ராக்சரிங் மெத்தடுன்னு ஒரு மெத்தட் இருக்கும், அது மூலியமாக தான் எடுப்பாங்க. அதுக்கு வந்து இது ரொம்ப யூஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி எக்கனாமிக்கல் இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. பட் இருந்தாலும் நம்ம வந்து என்ன பண்ணணும், இந்த இண்டஸ்ட்ரியை வந்து நம்ம ரெகுலேட் பண்ணணும் அப்படின்றது தான் ஃபைனலாக இந்த என்ஜிடியோட இந்த ஆர்டர். ஓகே, that's all about this news article. And next news article வந்து எடிட்டோரியல் பேஜில் வந்து இருக்கிற நியூஸ் ஆர்டிகல்ஸ். ஸோ இது வந்து மெயின் லீட் ஆர்டிக்கல். இந்த ஆர்டிக்கல் வந்து நமக்கு பெருசாக எக்ஸாமுக்கு தேவையில்லை, இந்த ஆர்டிக்கலும் தேவையில்லை. பட் ஜஸ்ட் ஒன் ரீட் மட்டும் விட்டுருங்க, அது மட்டும் போதும். அண்ட் நெக்ஸ்ட் நியூஸ் ஆர்டிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா ONOS பிட்டன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது ஒன் நேஷன் ஒன் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்றது தான் இதோட மீனிங். சரி, ஃபர்ஸ்ட் வந்து வாட் இஸ் ஒன் நேஷன் ஒன் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லி நான் சொல்லிடுறேன். இப்போ இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருப்பாங்க இல்லையா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்ச் நடந்துட்டு இருக்கும். இப்போ இந்த ரிசர்ச் பண்ணுறவங்களுக்கு போத் ஸ்காலர்ஸாக இருக்கட்டும், சயின்டிஸ்டாக இருக்கட்டும், இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் வந்து தேவைப்படும். அது என்ன அப்படின்னா அவங்க ரிசர்ச் ரிலேட்டடாக சில இன்புட்ஸ் வந்து அவங்களுக்கு தேவைப்படும். இந்த இன்புட்டை வந்து அவங்க எங்கேருந்து எடுப்பாங்க அப்படின்னா ஆல்ரெடி இதே டாபிக்லேயோ இல்லை வேறு ஏதாவது ஒரு சப்ஜெக்ட்லேயோ டாபிக்லேயோ ரிசர்ச் பண்ணி அந்த சயின்டிஸ்ட்டு அந்த ரிசர்ச் இன்ஸ்டியூட்ஸ் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஜேர்னல்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. அப்போ நமக்கு தேவையான இன்புட்டை இந்த மாதிரி ஆல்ரெடி பண்ணியிருக்கிற ரிசர்ச்சர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதுலேருந்து நம்ம அந்த இன்புட்டை வந்து கேதர் பண்ணிக்கலாம். ஆனால் இதை அக்சஸ் பண்ணுறதுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது. என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, இப்போ ஒரு சயின்டிஸ்ட் வந்து ஒரு ஜேர்னல் வந்து ஒரு பப்ளிஷிங் ஹவுஸ்க்கு வந்து கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்க. அந்த பப்ளிஷிங் ஹவுஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதை பப்ளிஷ் பண்ணிட்டு அதை அக்சஸ் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் ஃபீ வந்து கேட்பாங்க. இப்போ இந்த சப்ஸ்கிரிப்ஷன் ஃபீ வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான ரேட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லை, ஏற்கனவே நம்ம ஃபியூ மந்த்ஸ் பேக் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், இந்த சப்ஸ்கிரிப்ஷன் ஹவுசஸ் வந்து ஒரு சில பப்ளிஷிங் ஹவுசஸ் தான் இருக்காங்க. அதுவும் மெயினாக யூரோப்பியன் பப்ளிஷிங் ஹவுசஸ் தான். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மொனாப்பலி மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க இந்த ஜேர்னலில் வந்து அக்சஸ் பண்ணுறதுல. ஸோ அதிகமான காஸ்ட். இதனால வந்து பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியான ஜேர்னல்ஸ்லாம் வந்து நம்ம கண்ட்ரியில் ரிசர்ச் பண்ணுற சயின்டிஸ்ட்க்கு, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, ஸ்காலர்ஸ்க்குலாம் கிடைக்காம போகுது. ஓகே, அப்போ இதை வந்து சார்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னு கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு முடிவு எடுக்கிறாங்க. ஸோ கவர்மெண்ட் ஏன் இதில் இன்வால்வ் ஆகுறாங்க அப்படின்னா, இந்தியாவில் வந்து மோர் தென் 3000 ரிசர்ச் இன்ஸ்டியூட்ஸ் வந்து டைரக்ட்லி அண்டர் தி கண்ட்ரோல் ஆஃப் கவர்மெண்ட். ஸோ இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இதுக்கே பல கோடியை வந்து என்ன பண்ணுறாங்க சப்ஸ்கிரிப்ஷனுக்காகவே ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இப்போ கவர்மெண்ட்டுக்கு கீழே இருக்கிற ஒரு ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்டில் அவங்க வந்து இப்போ ஒரு ஜேர்னல் அக்சஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான காஸ்ட்
காசு வந்து யாரு குடுக்கணும்? கவர்மெண்ட் தான் குடுக்கணும். அப்ப இதுக்கே நெறைய அமௌண்ட் வந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப என்ன அப்டின்னா, இப்போ ஒரே ஜர்னல் இப்போ ஒரு யூரோப்பியன் பப்ளிஷர் வந்து ஒருத்தர் பப்ளிஷ் பண்ணியிருக்கிற ஜர்னல நம்ம அக்சஸ் பண்ணணும் அப்டின்னா, இதுக்கு வந்து டபுள் பேமெண்ட் வந்து கவர்மெண்ட் குடுக்குறாங்க. ஏன்னா நெறைய இன்ஸ்டிடியூட் இருக்கா? ஒவ்வொரு இன்ஸ்டிடியூட்டும் அவங்க வந்து என்ன பண்ணணும்? அக்சஸ் பண்ணி ஆகணும். அப்போ ஒவ்வொரு இன்ஸ்டிடியூட்டுக்கும் கவர்மெண்ட் என்ன பண்ணி ஆகணும்? பே பண்ணி ஆகணும். அப்ப இது வந்து ஒரு பர்டன், ஃபினான்ஷியல் பர்டன் கவர்மெண்ட்டுக்கு. அப்ப இத ரெடியூஸ் பண்ணணும்னா என்ன பண்ணணும் அப்டின்னா, நேஷனல் சப்ஸ்கிரிப்ஷன் ஃபீன்னு ஒண்ணு கொண்டு வந்துருவோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. இதுபடி வந்து பாத்தீங்கன்னா, ஒரு 30 பப்ளிஷிங் ஹவுஸ் கிட்ட பேசி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒன் நேஷன் ஒன் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்ற ஸ்கீம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இது மூலியமா நம்ம கண்ட்ரி ஆஸ் அ ஹோலா இவங்க கிட்ட என்ன பண்ணிடுவாங்க? சப்ஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருவாங்க. நேஷனல் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஒரு சர்டன் அமௌண்ட் பேசி முடிச்சிருவாங்க. இப்போ இந்த ஸ்கீமுக்கு கீழே நம்ம கண்ட்ரியில் இருக்கிற ரிசர்ச் ஸ்காலர்ஸ் இருக்காங்க இல்லையா, அதுவும் யாரு? கவர்மெண்ட் ரிசர்ச் ஸ்காலர் மட்டும், கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியில வந்து படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், சயின்டிஸ்ட், ஸ்காலர்ஸோ இவங்க மட்டும் தான் அக்சஸ் பண்ண முடியும். ஓகே, அப்போ இப்படி ஒரு இதை வந்து இப்போ பிளான் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. இது பல மாசமா டிஸ்கஷன்ல இருந்தது. இப்போ வந்து ஒரு முடிவுக்கு கொண்டு வந்திருக்காங்க. அப்போ இந்த நேஷனல் சப்ஸ்கிரிப்ஷன் ஃபீல என்ன லிமிடேஷன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி தான் இந்த நியூஸ் ஆர்டிக்கல்ல டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஒன்னு பாத்தீங்கன்னா தட் இஸ் லிமிடெட் இன் ஸ்கோப். அதாவது வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஃபண்ட் பண்ற இன்ஸ்டிடியூட்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அது மட்டும் தான் இந்த நேஷனல் சப்ஸ்கிரிப்ஷன் ஃபீ மூலியமா அக்சஸ் பண்ணிக்குவாங்களே தவிர ஃபண்ட் பண்ணாத இன்ஸ்டிடியூட்ஸ்லாம் அக்சஸ் பண்ண முடியாது. இது வந்து லிமிடெட் இன் ஸ்கோப். இது வந்து இந்தியாவுக்கு யூஸ் ஆகாது. இது வந்து இந்தியாவுக்கு பார்ஷியலா தான் யூஸ் ஆகும். ஓகே, அண்ட் இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா இந்த ஓஎன்ஓஸோட மெயின் பர்பஸே வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஒரு ஓப்பனா ஒரு அக்சஸ் வந்து கொண்டு வரணும் அப்படின்றது தான் இது. அந்த பப்ளிஷிங் ஹவுசஸோட மொனோபாலி வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டு போகுது. அதை வந்து நம்ம சேலஞ்ச் பண்ணணும்னு தான் ரெக்குவயர்மெண்ட்டே நம்ம கண்ட்ரியில். ஆனால் என்ன இருக்கு அப்படின்னா, நம்ம கண்ட்ரி அந்த 30 பவர்ஃபுல்லான பப்ளிஷிங் ஹவுசஸ் இருப்பாங்கல்ல, அவங்ககிட்ட பேசி அவங்ககிட்டயே பணத்தை கொண்டு போய் கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ தட் இஸ் ஃபெயில் டு சேலஞ்ச் கமர்ஷியல் பப்ளிஷிங் ஹவுசஸ். அண்ட் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா மிக்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. இப்போ அந்த பப்ளிஷிங் ஹவுசஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா கிரீன் பிளானு, டைமண்ட் பிளானு அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் அக்சஸ் கொடுக்குறாங்க. அதையே வாங்கலை. அதை வாங்கிட்டு அதோட அக்சஸ் வந்து நம்ம இவங்களுக்கு கொடுத்துடலாம் இல்லையா, ஸ்காலர்ஸ்க்கு அன்லிமிட்டடாக டவுன்லோட் பண்ணிக்கலாம், டாக்குமெண்ட்ஸை பார்த்துக்கலாம் இல்லையா. ஸோ அதை வந்து என்ன பண்ணிட்டாங்க, மிஸ் பண்ணிட்டு ஓஎன்ஓசின்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. இன்னொன்று வந்து இந்த பிளானுக்கு கீழே இப்போ இந்தியாவோட ரிசர்ச் ஸ்காலர்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்களா ஜேர்னல்ஸு, அதெல்லாம் இதில் கவர் ஆகாது. ஸோ இந்த மாதிரி சில லிமிடேஷன்ஸ் வந்து இருக்குது. அதை தான் இந்த நியூஸ் ஆர்டிக்கலில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் நியூஸ் ஆர்டிக்கல்.